சிறுகதைகள் 8. உளராதே மீரா. இரவு 11:55. நாமக்கல் மாவட்டத்தின் தலைமை புலனாய்வு அலுவலகத்தில் இளம் வயது இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் தனது மேஜை மீது இருந்த கோப்புகளை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார். கடந்த 3 மாதங்களாக அந்த நகரையே ஒழுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு தொடர் கொலை வழக்கின் சீரியல் கில்லர் கேஸ் பின்னணியை தேடுவதுதான் ஆகாஷின் தற்போதைய மிஷன். கொலை செய்யப்பட்ட 4 வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட விதம் ஒன்றுதான். அவர்களின் கழுத்தில் ஒரு விசித்திரமான ரசாயன ஊசி செலுத்தப்பட்டிருந்தது. கொலையாளி எந்த ஒரு தடயத்தையும் விட்டுச் செல்வதில்லை. சிசிடிவி காட்சிகள், கைரேகைகள் என எதுவுமே போலீசாருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு கொலை நடந்த இடத்திலும் ஒரு சிறிய துண்டுச்சீட்டு மட்டும் இருக்கும். அதில் "நான் கொடூரமானவன்" என்று மட்டும் டைப் செய்யப்பட்டிருக்கும். ஆகாஷுக்கு தன் திறமையின் மீது அசாத்திய நம்பிக்கை இருந்தது. அவனது காதலி டாக்டர் மீரா அதே அலுவலகத்தில் தடய அறிவியல் நிபுணராக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் பணியாற்றினாள். அவள்தான் இந்த வழக்கில் ஆகாஷுக்கு பெரிய பக்கபலமாக இருந்தாள். அப்போது மீரா அவசரமாக அவனது அறைக்குள் நுழைந்தாள். அவளது முகம் பயத்தால் வெளிரி போயிருந்தது. ஆகாஷ், அந்த 4வது கொலையோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இப்போ தான் முழுசாக வந்துச்சு. கொலையாளி பயன்படுத்தின அந்த கெமிக்கல் சாதாரணமானது இல்லை. அது நம்ம கவர்மெண்ட் லேபில் மட்டுமே இருக்கிற நியோடாக்சின். அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும் என்றால் மூச்சரிக்க. ஆகாஷ் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தான். அப்போ கொலையாளி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கானா? யார் அது? மீரா ஒரு ஃபைலை அவனிடம் நீட்டினாள். அந்த லேபோட லாக் புக்கை பார்த்தேன். கடந்த 3 மாதத்தில் அந்த கெமிக்கலை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. அவங்க கைரேகையும் அந்த துண்டுச்சீட்டில் இருந்த ஒரு நுணுக்கமான வேர்வை தேவலையோட டிஎன்ஏவும் 100% மேட்ச் ஆகுது. ஆகாஷ் அந்த பெயரை பார்ப்பதற்குள் அவனது மொபைல் ஃபோனுக்கு ஒரு அன்னோன் கால் வந்தது. ஃபோனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டான். மறுமுனையில் ஒரு விசித்திரமான கம்ப்யூட்டர் மூலம் மாற்றி அமைக்கப்பட்ட குரல் சிரித்தது. "இன்ஸ்பெக்டர் ஆகாஷ், கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கா? இப்போ உன் ரூமில் உனக்கு ரொம்ப பக்கத்தில் நிற்கிறாங்களே, அவங்ககிட்டே கேளேன்" என்று சொல்லிவிட்டு ஃபோன் கட் ஆனது. ஆகாஷ் திடுக்கிட்டு தன் எதிரே நின்ற மீராவை பார்த்தான். அவளது கையில் இப்போது ஒரு சிறிய சிரிஞ்ச் இருந்தது. அதில் அதே ஆபத்தான நீல நிற திரவம் நிரம்பியிருந்தது. "மீரா, நீயா? ஏன் இதெல்லாம் பண்ண?" ஆகாஷ் நம்ப முடியாமல் தன் துப்பாக்கியை எடுக்க முயன்றான். ஆனால் மீரா சற்றும் பதற்றப்படாமல் சிரித்தாள். "ஆகாஷ், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா கொலையாளி நான் இல்லை, நீதான்" என்றாள் கூலாக. "உளராதே மீரா!" ஆகாஷ் கத்தினான். மீரா தன் கையில் இருந்த சிரிஞ்சை மேஜை மீது வைத்தாள். "கடந்த 3 மாதமாக நீ கடுமையான மன அழுத்தத்தால் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் பாதிக்கப்பட்டிருக்க ஆகாஷ். பகலில் நீ போலீஸ் ஆகாஷ், ஆனால் நைட்டில் நீ தான் அந்த சைக்கோ கொலையாளி. நீ கொலை செஞ்சுட்டு வந்து எங்கிட்டே கேஸ் பற்றி பேசுவ. உன்னை காப்பாற்றத்தான் அந்த லாக் புக்கில் என் பேரை எழுதினேன். ஆனால் நீ இப்போ முழுசாக அந்த சைக்கோவாக மாறப்போகிறேன்னு அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னார். உன்னை அமைதிப்படுத்தத்தான் இந்த மயக்கூசி எடுத்தேன்" என்றாள் கண்ணீருடன். ஆகாஷ் தன் கைகளை பார்த்தான். அவனது வலது கையின் நகை இடுக்குகளில் ஏதோ காய்ந்த இரத்தக்கரை தெரிந்தது. அவனது மூளையின் ஏதோ ஒரு மூலையில் கடந்த கால கொலைகளின் நள்ளிரவு காட்சிகள் மின்னலாக வந்து மறைந்தன. தன் நிழலே தனக்கு முகத்தை காட்டிய அந்த பயங்கரமான உண்மையை உணர்ந்த கணத்தில் ஆகாஷ் அப்படியே நாற்காலியில் சரிந்தான். மக்களே, உங்களுக்கு எந்த ஜேர்னலில் எந்த தலைப்பில் சிறுகதை வேணுமோ அந்த ஜேர்னல் தலைப்பையும் சொல்லிட்டு போங்க கமெண்ட்ல. நாளைக்கு அதே தலைப்பில் சிறுகதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.